வெளியில நம்மளோட ஆட்கள் 10 பேர் வந்துட்டாங்க. அவங்கள 3 பேரை உள்ள கூப்பிட. அவங்க தான் இந்த பேசஞ்சர்ஸை கொண்டு போய் சேர்க்க போறாங்க. மற்ற 7 பேரையும் என்னோட ஆர்டருக்காக வெயிட் பண்ண சொல்லு. இன்னொரு விஷயம், இந்த அரசாங்கத்தை நாம முழுமையா நம்ப முடியாது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவங்க எல்லாரையும் நான் கூட்டிட்டு போறேன். அது எதனாலனா, இவங்க கூட 4 நாள் இருந்ததுல ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கு. அந்த உறவு வெறுப்பாவும் இருக்கலாம், விரோதமாவும் இருக்கலாம். ஓகே, வாங்க, நேரா போங்க. போங்க, முன்னாடி போ. போ போ. இங்க வா வா. ஏய், எங்க போயிட்டு இருக்க? போ. பிரீத்தி, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? என்னங்க, நான் என்ன பண்ணேன்? எனக்கு அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு வந்து ஜாப் ஆஃபரை வருவாங்கன்னு சொல்லிட்டேன். என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ? என்னங்க, நான் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன். இப்பதான் மாமா சந்தியாக்கா கிட்ட பேச போயிருக்காங்கல்ல. தீவிரவாதிங்க 10 பேரை ரிலீஸ் பண்ண ஒத்துட்டு இருக்காங்க. அதுல நம்மளோட சூர்யா மாமா, அத்தை, கஸ்தூரி எல்லாரும் வந்துடணும். என்னங்க, கூடி சீக்கிரத்துல நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம கூட இருப்பாங்க. இன்னைக்கு இந்த வேலைக்கு நீங்க எஸ் ஆர் நோ சொல்ல வேண்டிய கடைசி நாள். அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, இதுக்கு நீங்க கண்டிப்பா எஸ் சொல்லி ஆகணும். அதனால உங்க சார்பான உங்களை கேட்காமலே எஸ் சொல்லிட்டேன். இருந்தாலும் ஒரு தடவை நீ இதை பத்தி நம்ம அப்பா கிட்டயாவது ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். என்னங்க, நீங்க சொல்றது கூட சரிதான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு மட்டும் வேலை கிடைச்ச விஷயம் வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சா அவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. நீங்க ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஆசைப்படுறாங்க. என்னங்க, ப்ளீஸ், நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நீங்க கண்டிப்பா இதுக்கு தயாராயிடுங்க. முடிஞ்சா இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படியும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் திரும்ப வர போறாங்கல்ல. அப்ப அவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தோட உங்களோட புது ஜாபை நீங்க ஆரம்பிக்கலாம். ஏங்க என்ன யோசிக்கிறீங்க? அட்லீஸ்ட் எனக்காக இல்லைனாலும் நம்மளோட பொண்ணுக்காகவாது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம்ல.